அமெரிக்க அதிபர் டிரம்பின் புதிய வரி விதிப்பால் ஆண்டுக்கு 10,000 கோடி ரூபாயை இந்தியர்கள் இழக்கப் போகிறார்கள். அமெரிக்காவில் வர இருக்கும் அந்த புதிய வரி விதிப்பு என்ன என்பதை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. அமெரிக்காவில் அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றதிலிருந்து அதிரடியான பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். பல்வேறு நாடுகளுடனான அமெரிக்காவின் இறக்குமதி வரியை உயர்த்தியது, அமெரிக்க மண்ணில் பிறக்கும் வெளிநாட்டைச் சேர்ந்தவர்களின் குழந்தைகளுக்கு குடியுரிமையை தானாக வழங்கும் சாயில் சிட்டிசன்ஷிப் சட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது ஆகியவை அவற்றில் சில. இதன் வரிசையில் அமெரிக்காவில் தங்கி பணியாற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்கள் தங்கள் சொந்த நாடுகளுக்கு அனுப்பும் பணத்திற்கு 5% வரி விதிக்கும் மசோதாவின் மீது அமெரிக்க நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் குழு கடந்த ஞாயிற்றுக்கிழமை வாக்கெடுப்பு நடத்தியிருப்பதும் சேர்ந்துள்ளது. இந்த மசோதா சட்டமாகி நடைமுறைக்கு வந்தால் பல நாடுகளிலிருந்து தங்களின் குடும்ப வறுமையை போக்க அமெரிக்காவிற்கு சென்று அங்கு கடுமையாக உழைப்பவர்கள் தங்களின் சொந்த நாடுகளில் வசிக்கும் குடும்பங்களுக்கு பணத்தை அனுப்பும்போது அதில் 5% வரி என்கிற பெயரில் இழக்க நேரிடும் நிலை உருவாகும். இந்த முடிவால் அதிகம் பாதிக்கப்படும் நாடுகளின் வரிசையில் இந்தியாவும் உள்ளது. குறிப்பாக ரிசர்வ் வங்கியின் தரவுகளின் அடிப்படையில் இந்தியாவிற்கு கடந்த 2023-24 நிதியாண்டில் 10,153 கோடி ரூபாய் உலகம் முழுவதும் பல நாடுகளில் தங்கி பணியாற்றும் இந்தியர்கள் இந்தியாவிற்கு அனுப்பியுள்ளனர். அதில் 2.73 லட்சம் கோடி ரூபாய் அமெரிக்காவில் இருக்கும் இந்தியர்கள் மட்டும் இந்தியாவிற்கு அனுப்பியுள்ளனர். இந்நிலையில் இந்த புதிய 5% வரி விதிப்பு நடைமுறைக்கு வந்தால் சுமார் 10,000 கோடி ரூபாய் வரை இந்தியர்களுக்கு இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. 5% அப்ப நிறைய பேர் அவங்க குடும்பத்துக்கு மாசத்துக்கு அவங்க அம்மா அப்பாவோட செலவுக்கோ இல்ல அங்க இருக்கிற நில பராமரிப்புக்கோ இங்கிருந்து பணம் அனுப்பிட்டு இருக்காங்க. சோ அதுல 5% அப்படின்னா நீங்க சின்ன விஷயமா இருந்தாலும் இதை நீங்க கூட்டி பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி $120 பில்லியன் பக்கம் அனுப்பிட்டு இருக்காங்க அப்படின்னா அதோட 5% இவங்க கொடுக்க வேண்டியிருக்கும். சோ அதனால இங்கிருந்து போகிற வரத்து கொஞ்சம் கம்மியாகும். மேலும் அமெரிக்காவில் H1B போன்ற ஒர்க்கிங் விசாவில் தங்கி பணியாற்றுபவர்கள் மற்றும் NRI வகையில் அமெரிக்காவில் தங்கி இருக்கும் 45 லட்சம் இந்தியர்களை இந்த புதிய நடைமுறை பாதிக்கும். இதனால் அமெரிக்காவில் வசிக்கும் இந்தியர்கள் இந்திய பங்குச்சந்தைகள் மற்றும் ரியல் எஸ்டேட் துறையில் முதலீடு செய்வதும் இந்த புதிய வரி விதிப்பு நடைமுறைக்கு வந்தால் குறைய வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறுபவர்களை தடுக்க ட்ரம்ப் அரசு தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. அதன்படி அமெரிக்க மெக்சிகோ எல்லையில் தடுப்புச் சுவர் கட்டுவது, சட்டவிரோத குடியேற்றிகளை நாட்டை விட்டு வெளியேற்றுவது போன்ற தீவிர நடவடிக்கையில் இறங்கியுள்ளது. அதற்கான நிதிக்காக இந்த புதிய வரி விதிப்பு கொண்டுவரப்பட உள்ளதாகவும் பலர் விமர்சிக்கின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் செல்வசூரியன்.